கொரோனா நேரத்தில். யார் யாரெல்லாம் சத்தியத்தில் உண்மையாக இருக்கிறான், யார் யாரெல்லாம் உண்மையிலேயே தேவனை தேடினாங்க, இதெல்லாம் டெஸ்ட்டு. ஒரு கூட்டம் நிர்விசானம். சபையில் ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஒரு கூட்டம் கேட்கல, என்ன சொன்னாலும் கேட்காது. ஆராதனை 8:30 மணிக்கு தான் வீட்டிலேயே கிளம்புறது. இப்போ தான் துதி பகுதி போயிட்டே இருக்கும். இப்போ தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்லாம் இருந்தாங்க, மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு வெளியே நிற்பாங்க. அவங்களாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், வெளியே இருப்பாங்க, உள்ளே வர மாட்டாங்க. ஆனால் அவங்களாம் சர்ச்சில் மெம்பர் தான். கேட்டு பாருங்க, ரொம்ப பிஸி. கர்த்தர் எல்லாம் பார்த்தாரு. ஞானசானம் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டாங்க. எடுப்போம், பொறுமையாக எடுப்போம்பா. கொரோனா வந்துச்சு பாருங்க, அலறி அடிச்சுக்கிட்டு வந்தார் பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், பிரதர் கொரோனா இது ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிரதர் ஞானசானம் எடுக்கலாமா? நான் கேட்டேன், என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டு அப்படின்னு. இல்லை, போகிற பக்கே சரியில்லை. என்ன போகிற பக்கம் சரியில்லை? இல்லை, பக்கத்து தெருவில் தான் விழுந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் நம்ம தெருவிலே ஆரம்பிச்சிருச்சு. எதிர் வீட்டில் ஒருத்தர் போயிட்டாரு, இந்த பக்கம் எப்போ திரும்பவும் தெரியாது, எதுக்கும் எடுத்து வச்சுருவோமே அப்படின்னாரு. எத்தனை நாள் கதவை திறந்துட்டு தொட்டியை வச்சுக்கிட்டு தலையை தேடிக்கிட்டு இருந்தோம். தண்ணி இருக்குது தலை இருக்கா, தண்ணி இருக்குது தலை இருக்கான்னு கேட்டோம்ல, ஒரு வயலும் வரல. இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? சத்தியத்தை சொல்லும் போது கேட்குற மனசு வர மாட்டேங்குது, இருதய கடினம். கர்த்தர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் மனம் திரும்புனா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்கிறாங்க, கொரோனா நேரத்தில் உங்கள் செய்தியை கேட்டோம், கொரோனா நேரத்தில் உங்கள் செய்தியை கேட்டோம். அதுக்கு முன்னாடி 15 வருஷம் கத்தியிருக்கோம், 15 வருஷம் கத்தியிருக்கோம். ஆனால் இப்போ நான் சந்தோஷப்படுறேன், அப்போவாது கேட்டீல, அது வரைக்கும் சந்தோஷம். எதுக்கு சொல்கிறோம்? கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி வைத்தார். அது கர்த்தர் செஞ்சதுனால மட்டும்தான். வேற யாரும் அப்பத்தையும் ரசத்தை நிறுத்த முடியாது. கர்த்தர் பண்ண உடன்படிக்கை, அதை ஸ்டாப் பண்ணுற அதிகாரம் யாருக்கிட்டையுமே கிடையாது.